இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுனர், மிகப்பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞரின் முன்மாதிரியாக கருதப்படுகிறார். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ரெனுலாப்தீனுக்கும் ஆசியம்மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்திலுள்ள தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் இருந்ததால் இளம் வயதிலே இவர் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். இவருடைய பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவனாக வளர்ந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954ஆம் ஆண்டு இயற்பியல் இளங்கலை பட்டம் பெற்றவர். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வமில்லை என உணர்ந்த இவர் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MITயில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்த அவர் துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதல் முக்கிய பங்கேற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவி செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியப்புத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு இவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1991ஆம் ஆண்டு பக்ரைன் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்கேற்றுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய APJ அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணியாற்றியுள்ளார். அவர் அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக போற்றப்படுகிறார். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் 2002இல் பதவியேற்றார். குடியரசுத் தலைவராவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு இவருக்கு வழங்கி கௌரவித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையும் பெற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்த அவர் மக்களின் ஜனாதிபதி என்றும் அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்து மரித்தார். 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன், 1990ஆம் ஆண்டு பத்ம விபூஷன், 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா, 1997ஆம் ஆண்டு தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, 1998ஆம் ஆண்டு வீர சவர்கர் விருது, 2000ஆம் ஆண்டு ராமானுஜர் விருது, 2007ஆம் ஆண்டு அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், 2007ஆம் ஆண்டு கிங் சார்லஸ் II பட்டம், 2008ஆம் ஆண்டு பொறியியல் டாக்டர் பட்டம், 2009ஆம் ஆண்டு சர்வதேச வேன் கார்மன் விக்ஸ் விருது, 2009ஆம் ஆண்டு ஜுவாகர் மெடல், 2010ஆம் ஆண்டு பொறியியல் டாக்டர் பட்டம், 2012ஆம் ஆண்டு சட்டங்களின் டாக்டர், 2012ஆம் ஆண்டு சவாரா சமஸ்கிருதி புரஸ்கார் விருது. APJ அப்துல் கலாம் எழுதிய நூல்கள்: அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை. இறுதி வரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால்
வியப்பில்லை. எதிர்கால இந்திய இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு கனவு அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்று வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேறுண்டு செய்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார்.